சேனக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொரியல்னா இது வந்து ஃப்ரை மாதிரி செய்கிறேன். முதல்ல சேனக்கிழங்கு எடுத்து நல்லா மண்ணாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மண் இருக்குது. இது மண்ணில் தானே விளையுது, நிறைய மண் இருக்கும். க்ளீனாக தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக மண் இல்லாமல் கழுவி எடுத்துடலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதை நல்லா வேக வச்சுக்கலாம். கழுவுன கிழங்கெல்லாம் அதில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு 2 சிட்டி வர அளவுக்கு வேக வச்சு உடனே ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்து நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தேவையான மசாலா, மிளகா பொடி, சீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன்னு இதெல்லாம் சேர்த்து சாம்பார் பொடி 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் வேணும் இதுக்கு. கலருக்கு காஷ்மீர் மிளகா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். எல்லா மசாலாவும் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில். அப்போ தான் மசாலா பிரியாமல் ஒட்டும் நல்லா. இது எல்லாமே நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா டேஸ்ட் பார்த்துட்டு, இது கொஞ்சம் ஒட்டும் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு எப்போவுமே கொஞ்சம் வளவளப்பு இருக்கும், அதனால தான் சொன்ன ஒட்டுன்னு சொல்லிவிட்டு. நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன்னு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா சூடு இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச சேனக்கிழங்கு எடுத்து அதில் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டும் இல்லையா, அதனால நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும். பாரு, இந்த மாதிரி சாம்பார் கூட ரசம் கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.